ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸிங் காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங், ரைட்? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸிங் காம்போனன்ட்ஸ். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வெக்டரோட அடிஷன் பார்த்துருப்போம். எதை வச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லி 2 வெக்டரை ஆட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ, இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து காம்போனன்ட்ஸ் பற்றி இருக்கும். ஸோ ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்து அதில் எப்படி அந்த வெக்டரை ரிசால்வ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஆமாம் தானே? ரைட். இப்போ அந்த வெக்டரை ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட் அந்த மாதிரி 3 காம்போனன்ட்ஸாக பிரிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு வெக்டரை நம்மளால் 3 காம்போனண்ட்டாக பிரிக்க முடியும். ஸோ அதோட டேரக்ஷன் வச்சு எழுதியிருப்போம், ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? இப்போது நம்ம ஆட் அண்ட் சப், இதுக்கு முன்னாடி இப்போ அடிஷன் ஆஃப் வெக்டர் பார்த்தோமே, சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர் பார்த்தோமே அப்படின்னா அது வெக்டர். ஓகே, ஒரு முழு வெக்டரையும் என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். இங்கே காம்போனன்ட்ஸ் நம்ம வெக்டரை ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெக்டரை ஆட் பண்ணுறது மூலியமாக அதோட காம்போனன்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா பாருங்கள். நம்ம அந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்றத ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன எழுதியிருப்போம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு எடுத்துருப்போம். கரெக்டாக? இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஸோ அதே நம்ம சப்ராக்ஷனில் ஏ வெக்டர், ஓகே, ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் will be equal to square root of a square plus b square minus 2ab cos theta ன்னு எழுதியிருப்போம். ஓகே, இது 2 வெக்டரை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். பாருங்கள், இது அடிஷன், இது சப்ராக்ஷன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் கூட நம்ம எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, புரியும் சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் யூஸிங் காம்போனன்ட்ஸ்னு எழுதுகிறோம். அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், ஒரு ஏ வெக்டர் அப்படின்றது எத்தனை காம்போனண்ட்டாக பிரிக்க முடியும், ஏஎக்ஸ் ஐ கேப்னு பிரிக்கலாம், ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படின்னு பிரிக்கலாம், ப்ளஸ் ஏஇசட் கே கேப் அப்படின்னும் பிரிக்கலாம். கரெக்டாக? இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல காம்போனன்ட்ஸாக இருந்தாலுமே நமக்கு இந்த காம்போனன்ட்ஸை இன்னொரு காம்போனன்ட்ஸ் கூட தான் ஆட் பண்ண முடியும். லாஜிக் புரியுதா? ஒரு வெக்டரை எப்படி இன்னொரு வெக்டர் கூட ஆட் பண்ணமோ, ஒரு காம்போனண்ட்டை வேறு ஒரு காம்போனண்ட் கூட தான் ஆட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பி வெக்டர்னு இன்னொரு வெக்டரை எடுக்கிறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படி தான் எழுத முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ வராது, பி. ஸோ அப்போ பி எக்ஸ் ஐ கேப், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பி ஒய் ஜே கேப் ப்ளஸ் சொல்லுங்கள் பி இசட் கே கேப், அவ்வளோதான் மேட்ரு. முடிஞ்சா? இப்போ இதை அடிஷன் பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், அடிஷன்னா ப்ளஸ் போட்டு எழுத போகிறோம், சப்ராக்ஷனாக மைனஸ் போட்டு எழுத போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ இந்த ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டரை எப்படி எழுதலாம் பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ். நல்லா பாருங்கள், காம்போனன்ட்ஸ் இது 3மே காம்போனன்ட்ஸ் தான். இந்த ஐ காமனாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஐயை தனியாக எழுதிக்கிறேன். உள்ள என்ன இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸா? முடிஞ்சு போச்சா? எழுதியாச்சா? அடுத்து பாருங்கள், நீங்களே சொல்லலாமே, ப்ளஸ் ஜே கேப் காமனாக இருக்கா, ஜே கேப் காமனாக இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. ஏ ஒய் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் கிளியர் ப்ளஸ் ஏஇசட் ப்ளஸ் பிஇசட், ஏஇசட் அதாவது கே கேப் எழுதிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நம்ம எழுதி தான் எழுதியிருக்கோம், அதனால் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏஇசட் ப்ளஸ் பிஇசட், இதுதான் இப்போ அடிஷன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே எனக்கு டேரக்ஷனை சொல்லும். 2 காம்போனண்ட் ஆட் பண்ணியாச்சு, 2 காம்போனண்ட் ஆட் பண்ணியாச்சு, 2 காம்போனண்ட் ஆட் பண்ணியாச்சு. சேம் காம்போனண்ட். நல்லா பாரு, எக்ஸையும் தான் ஆட் பண்ணணும், ஒய்யையும் தான் ஆட் பண்ண முடியும், இசட்டையும் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நீ மைனஸ் நீயே சொல்லிடலாமே. இப்போது சொல்லலாமா, ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், இதுலேருந்தே நம்ம எழுதிடலாமா, ஐ கேப் காம்போனன்ட்ஸை மைனஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ, காம்போனன்ட்ஸ் மைனஸ் பாரு, ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் மைனஸா ப்ளஸ். ஓகே, ஏன் அந்த இடத்துல ப்ளஸ்? நம்ம என்ன பண்ணுறோம், காம்போனன்ட்ஸை தான் மைனஸ் பண்ணணும், காம்போனன்ட்ஸ் தான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும்.
இந்த நடுவில் இருக்கக்கூடியது எப்பயுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆட் பண்ண தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ பாரு, இதுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி ஜே கேப் என்ன இருக்குது, ஏஒய் மைனஸ் பிஒய். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம காம்போனன்ட்ஸை தான் மைனஸ் பண்ணணும், சென்டரில் இருக்கக்கூடிய சைனை மாற்றக்கூடாது. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் கே கேப். பாதி பேர் இந்த தப்பு பண்ணுவேன், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ் போட்டுருவேன். மைனஸ்னால் மொத்தமாக அப்போ இந்த காம்போனன்ட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸும் இந்த காம்போனன்ட்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸும் நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், ஆன்சர் தப்பாக வரும். ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே நமக்கு காம்போனன்ட்ஸை மைனஸில் எழுதிட்டு, அதாவது வித்தியாசப்படுத்தணும், டிஃப்ரென்ஸ் டெல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஏஇசட் மைனஸ் பிஇசட். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டை மைனஸ் பண்ணலாம். நல்லா பாரு, எக்ஸ் ஒய் இசட் அதை தான் மைனஸ் பண்ண முடியும். எக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒயில் மைனஸ் பண்ணுறது கூடாது. ஓகே, ஸோ இதுதான் மைனஸ். அடிஷன் எழுதியாச்சு, சப்ராக்ஷனும் எழுதியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஈஸியாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.